தாம்பரம் ரயில் நிலையத்தில் 4 கோடி ரூபாய் பணம் கைப்பற்றப்பட்ட விவகாரத்தில் நயினார் நாகேந்திரன் மீதான நடவடிக்கையை தேர்தல் ஆணையம் முடிவு செய்யும் என்று தமிழ்நாடு தலைமை தேர்தல் அதிகாரி சத்யபிரதா சாஹூ தெரிவித்தார். திருவள்ளூர் தனித்தொகுதியில் பதிவான வாக்குகளின் இயந்திரங்கள் வைக்கப்பட்டுள்ள தனியார் பள்ளி வளாகத்தில் சத்யபிரதா சாஹூ ஆய்வு செய்தார். சுமார் 1 மணி நேரம் நடைபெற்ற ஆய்வில் வாக்குப்பதிவு இயந்திரங்கள் வைக்கப்பட்டுள்ள அறையில் உள்ள சிசிடிவி கேமராக்கள் மற்றும் பாதுகாப்பு ஏற்பாடுகள் குறித்து மாவட்ட ஆட்சியர் பிரபுசங்கர் மற்றும் காவல் கண்காணிப்பாளர் சீனிவாச பெருமாள் எடுத்துரைத்தனர். பின்னர் செய்தியாளர்களை சந்தித்த சத்யபிரதா சாஹூ தேர்தல் பார்வையாளர்கள் மற்றும் செலவின பார்வையாளர்கள் அளிக்கும் அறிக்கையின் அடிப்படையில் நயினார் நாகேந்திரன் மீது நடவடிக்கை எடுக்கப்படும் என்றார். எல்லாத்திலே எலெக்ஷன் கமிஷன் ஆஃப் இந்தியா ஃபைனல் ஒரு முடிவு. நம்மளோட ரிப்போர்ட்டை பேஸ் பண்ணி தான் சார் டெல்லியில முடிவு எடுக்க முடியும். தனியா எல்லாம் டெல்லியில பண்ணிட முடியும். ரிப்போர்ட் ஒவ்வொரு இதுக்கு நம்ம கேதரிங் பண்ணிட்டு சிஓ சார்பா, அப்சர்வர் சார்பா, நம்ம எக்ஸ்பெண்டிச்சர் அப்சர்வர் சார்பா இந்த மாதிரி ரிப்போர்ட்ஸ் எல்லாம் போயிட்டு இருக்கோம். இதெல்லாம் பார்த்துட்டு எலெக்ஷன் கமிஷன்ல எப்பவுமே வாக்குப்பதிவு இயந்திரங்கள் பாதுகாக்கப்படும் வகையில் சிசிடிவி கேமராக்கள் தங்கு தடையின்றி செயல்படுவதற்கான அனைத்து முன்னேற்பாடுகளும் செய்யப்பட்டிருப்பதாக சத்யபிரதா சாஹூ உறுதியளித்தார்.